வணக்கம், நான் காயத்ரி. கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் கனெக்ட் டாக் ஷோவோட தொகுப்பாளர், கார்டியாலஜி கான்ஃபரன்ஸ் கொல்கட்டாவிலேருந்து. ஸோ எங்களோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா, கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் டிசீஸை பற்றி அதிகமான மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதுதான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் அதிகமாக, அதாவது திடீர்னு வர ஹார்ட் அட்டாக், அது மட்டும் இல்லாமல் கிட்னி ப்ராப்ளம்ஸ், டயபெட்டிஸ், இது பார்த்துட்டே இருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதை பற்றி நம்ம மேலும் தெரிஞ்சுக்க, டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க எக்ஸ்பர்ட் கிட்ட கண்டிப்பாக கேட்கணும். ஸோ அதுக்காக நம்ம கூட இருக்கிற எக்ஸ்பர்ட் டாக்டர் பிஆர்ஜே கண்ணன் சார் தான். வணக்கம் சார், மதுரையில இருந்து வந்திருக்கீங்க. வணக்கம் சார். உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தை நேயர்களுக்காக. என் பேர் டாக்டர் பிஆர்ஜே கண்ணன். நான் மதுரை வடமலையான் மருத்துவமனையில் டைரக்டர் ஆஃப் கார்டியாலஜியாக இருக்கிறேங்க. நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அதே மருத்துவமனையில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். நான் மதுரையை சேர்ந்தவன் தான். தேங்க்யூ சார் அண்ட் வெல்கம் டு த ஷோ சார். ஸோ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஆக்சுவலி டாக்டர் இப்போ டயபெட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ டயபெட்டிஸ்க்கும் ஹார்ட் அட்டாக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஏதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும், அப்படி ஏதாச்சும் இருக்கா சார்? ரொம்பவே கனெக்ஷன் இருக்குது. இப்போ இன்ஃபேக்ட் நீங்கள் சுகர் வந்த பேஷண்ட்ஸுக்கு, டயபெட்டிஸ் வந்த பேஷண்ட்ஸ்க்கு எதனால் இறப்பு ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் தான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே இருக்கும். அதாவது நம்ம இப்போ ஜென்ரலாக கேள்விப்பட்டோம்னா யங் ஏஜ், நிறைய பேர் யங் ஏஜில் இறந்து போகிறாங்களே ஹார்ட் அட்டாக் அதில் ஆண்களாக இருந்தால் ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி இருக்கும், காமனாக பீடி சிகரெட் பிடிக்கிறவங்களா இருப்பாங்க. பெண்களாக இருந்தால் சுகர் இருக்கிறவங்களா, டயபெட்டிஸ் இருக்கிறவங்களா இருக்கும். ஒரு காமனாக எல்லோரும் நினைப்போம் இல்லையா, பெண்களுக்கு பொதுவாக ஹார்ட் அட்டாக் வர்றதில்லை, எஸ்பெஷலி அவங்க அந்த மென்சஸ் பீரியட் இருந்ததுன்னா 45-50 வயசு வரைக்கும். அது ரொம்பவே உண்மை. இந்த மென்சஸ் காலங்கள்னால வர்ற அந்த ஹார்மோன்ஸ், பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் வாய்ப்பை ரொம்பவே குறைக்குதுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவங்களுக்கே சுகர் வந்துருச்சுன்னா அந்த சோகால் ஹார்மோன் ரிலேட்டட் பாசிட்டிவ் அட்வான்டேஜ் எல்லாமே கேன்சல் பண்ணிடும். ஸோ சுகருங்கிறது ரொம்ப ஒரு மோசமான நோய். சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு கூட அவசியம் கிடையாது. கொஞ்சமாக சுகர் இருந்தாலே ஒரு மேஜர் ஹார்ட் அட்டாக் கொண்டு விடும், போத் ஃபார் மென் அண்ட் விமன். ஸோ சுகர்னால இறப்பு ஏற்படுறதுல ஹார்ட் டிசீஸ் ரொம்ப முதன்மையானது. சுகர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதில் என்ன பிரச்சனைனா, சுகர்னால அவங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் இருக்காது. சுகர் 400 இருந்தாலும் ஒன்றும் சிம்டம்ஸாக இருக்காது, 300 இருந்தாலும் தெரியாது. அவங்க லைட்டாக எடுத்துக்குவாங்க. லைட்டாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப கிளியராக கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது தான் என்னோட கருத்து. நன்றி டாக்டர். அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போது ஹார்ட் அட்டாக் வரும்போது இருக்கிற வலியும், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் இருக்கும்போது வர வலியும், அதுக்கான எப்படி நம்ம அது கண்டுபிடிக்கிறது, இந்த வலி அப்படிங்கிறது? ரொம்ப சுலபமாக கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ சாதாரணமாக என்ன நினைப்போம், இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நெஞ்சு வலி வரணும், நடுவில் வரணும், அந்த மாதிரி தான் நினைப்போம் இல்லையா? அது ஒரு 40-50% பேர்களுக்கு தான் அப்படி வருது. அந்த மாதிரி நெஞ்சு வலி யாருக்கெல்லாம் வருவாங்களோ அவங்க எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க, வைத்தியம் எடுத்துக்கிடுவாங்க, எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஆனால் மிச்ச பேருக்கு அப்படி வர்றதில்லை. நிறைய பேருக்கு நெஞ்சு எரிச்சலாக வரும், அதுவும் கீழ் நெஞ்சில் வெறும் எரிச்சலாக வரும், ஏப்பமாக வரும். அது கேஸ்ட்ரிக் ட்ரபிள்னே நினைப்பாங்க. அது ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக்கோட அறிகுறி. சரி, சாதாரண கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கும் இதுக்கும் எப்படி வித்தியாசம் பண்ணுறதுனா அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் சாதாரணமாக நெஞ்சு கரிப்பு வருதுன்னா நம்ம மாத்திரை போடுவோம், ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முடிஞ்சிடும். முடியாது. 30 நிமிஷம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, நெஞ்சு கரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இது கண்டினியூஸாக நெஞ்சு கரிப்பு இருந்துகிட்டே இருக்குது, கேஸ்ட்ரிக் ட்ரபிள் விட மாட்டேங்குதுன்னா அது கண்டிப்பாக சாதாரண நெஞ்சு கரிப்பு கிடையாது, ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டதாக இருக்கலாமோ அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பாக சிந்திக்கணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்புகள் இருக்கிறவங்க ரொம்பவே அலர்ட்டாக இருக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சுகர் பேஷண்ட்ஸு, ஸ்மோக் பண்ணுறவங்க, வயசானவங்க, பிபி இருக்கிறவங்க, அவங்களுக்குலாம் ஒரு நெஞ்சு கரிப்பு வருது ஆனால் விட மாட்டேங்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அது ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கிறோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இறுதிய வழியாக வருது ஒரு 50%, நெஞ்சு கரிப்பு இல்லை கேஸ்ட்ரிக் ட்ரபிள் மாதிரி வருது கொஞ்சம் பேருக்கு. சில பேருக்கு வெறும் இந்த இடதுகை மட்டும் வலிக்கும், சில பேர் பின்னாடி வலிக்கும், சில பேர் தாடையில் வலிக்கும். ஸோ தாடையில் வலிக்குன்னு சொல்லி பல் டாக்டர்கிட்ட போன ஆட்கள்லாம் உண்டு. அங்கே போன அப்புறம் ஹார்ட் அட்டாக் மயங்கி விழுந்தவங்கலாம் உண்டு. ஸோ ஆக ஹார்ட் அட்டாக்னாலே நெஞ்சில் நடுவில் தான் நெஞ்சு வலி வரணும்னு கிடையாது. இன்ஃபேக்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி பேஷண்ட் ஆர் மெனி பேஷண்ட்ஸ் வில் சிம்ப்ளி கைண்ட் ஆஃப் மேனிஃபெஸ்டஸ் கேஸ்ட்ரிக் மாதிரி தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அவங்க தவறாக ஏதாவது குடிச்சிக்கிட்டும் கேஸ்ட்ரிக் மாத்திரையும் போட்டுக்கிட்டு லேட்டாக வருவாங்க. இதை எல்லோரும் மனசு வச்சுக்கிட்டு நம்ம அந்த அறிகுறியை உணர தொடரணும். ரொம்ப தெளிவாக சொன்னீங்க டாக்டர். நேர்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் ஒரு திடீர்னு ஒரு ஆளுக்கு வருது, நேர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண முடியும், அந்த ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் என்ன டாக்டர்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது உங்கள் பக்கத்தில் உங்கள் ரூம்லேயோ உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கோ நெஞ்சுவலி வருது, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? முதல்ல என்ன பண்ணோம்னா அவரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தணும். ஏதாவது ஆஸ்பிரின்ங்கிற மாத்திரை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இன்ஃபேக்ட் இஃபட்டால் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வச்சுருக்க வேண்டிய மருந்துன்னா அது ஆஸ்பிரின். அது வச்சுருந்தோன்னா உடனே பவுடர் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துடலாம். சரியா? கொடுத்துட்டு நிறைய பேர் ஏதாவது அந்த தூக்க மாத்திரை வச்சிங்கன்னா ஒரு தூக்க மாத்திரையும் கொடுத்து அவரை ஆசுவாசப்படுத்திட்டு
உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிறது தான் முதல் ரெக்வஸ்ட்டு. வேறு எந்த ஒரு சோக்கால் முன்ஜாக்கிரதையாக நம்ம பண்ணுற எதுவும் அவருக்கு உதவியாக இருக்காது. அவர் படுக்க வச்சு கொண்டு போகணுமா உட்கார வச்சு கொண்டு போகணுமா அவர்கிட்டே கேட்க வேண்டியது. சில ஹார்ட் அட்டாக்கில் படுத்தா தான் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு உட்கார வச்சா தலை சுற்றும். சில பேர் ஹார்ட் அட்டாக்கில் படுத்தாங்கன்னா மூச்சு முட்டு விடுவாங்க, உட்காந்தா தான் நல்லாயிருக்கும். அவர்கிட்ட எப்படி நல்லா இருக்குது உங்களுக்கு, நான் படுக்கணுமா உட்காரணுமான்னு கேட்டுட்டு அந்த நிலையிலே உடனே ஒரு பக்கத்தில் ஒரு இசிஜி போய் ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இசிஜி எடுத்தால் போதும். அது கண்டிப்பாக ஹார்ட் அட்டாக் இல்லையா நமக்கு தெரியாது இல்லையா, ஆனால் இசிஜி எடுத்து இசிஜியில் உள்ள ரிசல்ட்ஸ் படி சப்ஸ்டிக்வெண்ட்டாக நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இருக்காதுன்னு சொல்லி வெறுமனே இருக்கிறது தப்பு, பெருசாக இருக்குமோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இதை தவிர எக்ஸ்ட்ராவாக நம்மளால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. ஸோ டவுட் இருந்தால் உடனே ஒரு இசிஜி எடுக்கணும் அப்படிங்கிறதான் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன். வீட்லேயோ நம்ம ஆஃபீஸ்லேயோ ஆஸ்பிரின் மருந்து ஆஸ்பிரின் மருந்து உடனே சாப்பிட வச்சுட்டு பக்கத்தில் ஏதாவது சின்ன கிளினிக் போய் இசிஜி எடுக்கணும். அந்த இசிஜி நார்மலாக நம்ம அப்புறம் டைம் எடுத்து அடுத்து என்ன சொல்லி யோசிச்சுக்கலாம். அப்நார்மல் இருந்தால் உடனே ட்ரீட்மெண்ட் தொடங்கி அவருக்கு நல்ல வைத்தியம் கொடுத்துடலாம். ஒன்றும் இருக்காதுன்னு அஸ்யூம் பண்ணி டிலே பண்ணுறது தான் தவறு. டவுட்னு வந்தாலே ஒரு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு இசிஜி எடுக்கணுங்கிறது என்னோடய ஆன்சர். ஸோ நெஞ்சுவலிங்கிறது டவுட்டாகவே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அது டாக்டர் நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அது நெஞ்சுவலி இல்லாமல் சாதாரண வழியாக இருக்கட்டும், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ஒரு 1500 rupees செலவழிக்கிறீங்க, வி ஆர் நாட் லூசிங் எனிதிங் இல்லை, நமக்கு இழப்பு ஒன்றும் கிடையாது. அந்த உண்மையானவே ஹார்ட் அட்டாக் இருந்தால் லைஃபே என்டேஞ்சர் ஆகிடும். ஸோ எப்போல்லாம் ஒருத்தருக்கு வந்து அந்த வலியோட தன்மை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோங்கிற டவுட் வருதோ நம்ம அந்த லைட்டாக எடுத்துக்காமல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பக்கத்தில் போய் ஒரு ஈஸி எடுத்துகிட்டு அந்த டவுட்டை கிளியர் பண்ணணுங்கிறத என்னோட அறிவுரை. தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து நேர்களுக்கு அவங்கள மட்டும் இல்லை, அவங்கள பிடிச்சவங்களே வந்து இதுலேருந்து சொல்லி காப்பாற்றலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அவங்களால ஹெல்த்தி ஹார்ட் இதுக்கப்புறம் வந்து அது வந்து மெயின்டைன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் டிசீஸ் பற்றி நீங்கள் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இந்த ஹெல்த்தி ஹார்ட் எப்படி வச்சுக்கணும்னு அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாக் ஆன் டு கார்டியோ கிட்னி மெட்டபாலிக் கனெக்ட். அது மட்டும் இல்லாமல் எங்கள் சோஷியல் மீடியா பேஜ், அதாவது தில் சே தில் தக் ஹெல்த்தி ஹார்ட் அப்படிங்கிற பேஜ் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே கனெக்டட். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.